தியானம் மற்றும் ஞானம் அடைவது சம்பந்தப்பட்ட எனது பேச்சை கேட்கும் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நிம்மதியான சீரும் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நீங்கள் முழு பாதுகாப்புடன் வாழ வேண்டுமென்றும் அடுத்தவர்களுக்கு மனதளவில் கூட தீமை நினைக்காத ஒப்பற்ற உயர்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமென்றும் இயன்ற அளவிற்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்திட வேண்டுமென்றும் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டியவனாய் எனது பேச்சை நான் தொடங்குகின்றேன். ஞானமுடைய குரு தேவையா தேவையில்லையா? நமக்குள்ளேயே குரு இருக்கிறாரா? இந்த கேள்விகள் ஞானமடைவது சம்பந்தமாக தேடக்கூடிய பலருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேள்வியும் கூட. என்ற கேள்விக்குரிய பதிலை உங்களுக்கு நான் சொல்லும் முன் இது சம்பந்தமாக தொடர்புடைய வரலாற்றில் பதிவான ஞானக்கதை ஒன்றை சொல்லி பின்பு குரு தேவையா தேவையில்லையா என்ற கேள்விக்கு எனது பதிலை பதிவு செய்யலாம் என நினைக்கின்றேன். எப்படிப்பட்ட நபரையும் தனது வாத திறமையால் தோற்கடிக்கும் ஆற்றல் பெற்ற மௌலங்கப்பட்டர் என்பவர் ஒரு நாள் புத்தரை சந்திக்கின்றார். ஞானமடைவதெல்லாம் சுத்த பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக புத்தரை அவர் சந்திக்க செல்கின்றார். புத்தருடைய ஞான வழி என்பது பொய்யானது. பல்லாயிரக்கணக்கான மக்களை புத்தர் நம்ப வைத்து அவர்களது நேரங்காலத்தை வீணடிக்கிறார். இப்படி புத்தர் பற்றி தான் வைத்திருக்கக்கூடிய கருத்தை விவாதம் மூலம் வென்று புத்தரை தோற்கடித்து புத்தரை நம்பி செல்லும் மக்களையெல்லாம் புத்தரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலையோடு புத்தரை மௌலங்கப்பட்டர் சந்திக்கின்றார். புத்தரிடம் தான் வந்த நோக்கத்தை சொல்லி ஞான சம்பந்தமான கேள்விகளை கேட்டு விவாதம் செய்ய மௌலங்கப்பட்டர் புத்தரை ஓப்பன் சேலஞ்ச் செய்து பொது மேடைக்கு விவாதத்திற்கு அழைக்கின்றார். மௌலங்கப்பட்டர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த புத்தர் சொன்னார், நீங்கள் உண்மையிலேயே எனது ஞான அனுபவத்தை புரிந்து கொள்ள நினைத்து என்னை சந்திக்க வந்து இருப்பீர்களானால் இங்கு 6 மாதங்கள் எந்த கேள்வியும் என்னிடம் கேட்காமல் மௌனமாக இருங்கள். 6 மாதங்கள் கழித்து நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். அதுவரையில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று புத்தர் சொல்கிறார். அப்படி இல்லாமல் இப்போதே உங்களது கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தர்க்கம் செய்தால் நிச்சயம் உங்கள் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் இப்போது இருக்கும் நிலை பற்றியும் நான் அறிந்த அந்த ஞானம் பற்றியும் நீங்கள் அறிய வேண்டுமானால் எனது அந்த ஞான அனுபவத்தை என்னால் பதில்கள் மூலம் விளக்க முடியாது. உணர்ந்து அறியக்கூடிய மகத்தான அனுபவம் அது. எனவே நீங்கள் தயவு செய்து இங்கே 6 மாதம் மௌனமாக எனது ஆன்மீக உரைகளை கேட்டுக்கொண்டு இருங்கள். பிறகு 6 மாதம் கழித்து எந்த கேள்வியும் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று புத்தர் சொன்னார். அதற்கு சம்மதித்து மௌலங்கப்பட்டர் புத்தர் முன் அமைதியாக 6 மாதங்கள் இருந்தார். இதன் பிறகு இன்னொரு அறிஞரும் இதே நோக்கத்தில் புத்தருடன் விவாதம் புரிவதற்காக புத்தரை சந்திக்கின்றார். அவர் பெயர் சாரங்கப்பட்டர். புத்தர் இப்போது சாரங்கப்பட்டரிடமும் மௌலங்கப்பட்டரிடம் என்ன சொன்னாரோ அதே பதிலை சொல்கின்றார். நீங்கள் கேள்விகள் கேட்டால் நிச்சயம் நான் தோற்றுப்போவேன். நிச்சயமாக உங்களது கேள்விகள் மூலம் எனது அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் உண்மையிலேயே ஞானம் என்றால் என்ன என்பதை அறியும் நோக்கத்தோடு இங்கு வந்திருந்தால் 6 மாதங்களுக்கு என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனமாக இருந்து எனது ஆன்மீக உரைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு இங்கே அமர்ந்திருங்கள். அதன் பிறகு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் என்றார். புத்தரின் இந்த நிபந்தனைக்கு சாரங்கப்பட்டர் ஒத்துக்கொள்கிறார். உடனே அங்கிருந்த மௌலங்கப்பட்டர் சப்தமாக சிரிக்கின்றார். சாரங்கப்பட்டர் மௌலங்கப்பட்டரை பார்த்து எதற்காக சிரிக்கின்றீர்கள் என்று கோபமாக கேட்டார். அதற்கு மௌலங்கப்பட்டர் சொன்னார், உங்களிடம் கேள்விகள் இருந்தால் இப்போதே கேட்டுவிடுங்கள். 6 மாதங்கள் இங்கே நீங்கள் இருந்தால் உங்களுக்குள்ளே உள்ள அத்தனை கேள்விகளும் காணாமல் போய்விடும். காரணம், நானும் இங்கு வரும்போது ஏராளமான கேள்விகளுடன் புத்தரை தோற்கடிக்கும் எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் புத்தர் உங்களுக்கு விதித்த நிபந்தனை போன்று என்னிடமும் நிபந்தனை வைத்து 6 மாதங்கள் மௌனமாக இங்கே என்னை இருக்கச் சொன்னார். இப்போது 6 மாதங்கள் ஆகிவிட்டது. என்னிடத்தில் இருந்த எல்லா கேள்விகளும் செத்து போய்விட்டது. அந்த அளவிற்கு புத்தரின் ஆன்மீக ஆற்றல் நமது மனதை சுத்தமாக காலி செய்துவிடும் என்று சொன்னார். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஞானம் பெற்று அதன் மூலம் இறைவனை அடைவதற்காக தியானம் செய்யும்போது நம்முடைய முயற்சியால் மட்டும் அதனை அடைந்து விட முடியாது. இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு ஐக்கியமான
பரிபூர்ணம் பெற்ற ஒரு ஞானியின் ஆன்மீக ஆற்றலும் நமது முன்னேற்றத்திற்கு அவசியம் தேவை என்பதை இந்த ஞான கதையிலிருந்து நாம் விளங்கி கொள்ளலாம். நமது ஆன்மீக உள்வளர்ச்சி மற்றும் ஞானம் அடைதல் இவை இரண்டிலும் நமக்கு ஞான வழிகாட்டியாக இருப்பவரின் ஆன்மீக ஆற்றலின் பங்களிப்பு பெரிதும் இருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவம் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தியானத்தின் இறுதியில் கிடைக்கும் ஞானமடைதல் என்பதும் அதன் பிறகு நிகழும் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் நாம் மூழ்குவது என்பதும் வெறும் கேள்வி பதில்கள் மூலம் பெற்றுவிடும் அனுபவம் இல்லை என்பதையும் இந்த கதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. நமக்குள்ளே இருக்கும் எல்லா கேள்விகளும் காணாமல் போகும் நிலையில்தான் ஞானம் மலர்கிறது. அப்படி கேள்விகள் அற்ற நிலைக்கு நாம் போவதற்கு நமக்கு யார் ஞான வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அவரின் பதில்கள் மட்டும் நம்மை மேல் நோக்கி கொண்டு செல்லாது. பதில் சொல்பவரின் ஆன்மீக ஆற்றலும் அதில் பெரும் பங்கு வகிக்கின்றது என்பதைத்தான் இந்த கதை நமக்கு மறைமுகமாக சொல்கின்றது. அதாவது, நமக்கு யார் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அவர் இந்த பிரபஞ்ச சக்தியோடு சக்தியாக ஐக்கியமானவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவரது ஆன்மீக சக்தி நமக்குள்ளே புகுந்து நமது தியானத்தில் மேற்கொண்டு முன்னேற்றத்தை நமக்கு உண்டாக்கும். ஓகே, நான் சொன்ன ஞான கதையிலிருந்து ஞானமடைய குரு தேவையா தேவையில்லையா என்ற கேள்விக்கு நீங்களே பதிலை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்தில் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஞானமடைய குரு தேவையில்லை என்று உலக பிரபலமான ஞானிகளே சொல்லி இருக்கின்றார்களே, அப்படியானால் அது உண்மையில்லையா என்ற கேள்வி உங்களுக்குள் வரலாம். ஆமாம், அது உண்மைதான். உண்மையிலேயே ஞானமடைந்த ஞானிகளும் ஞானமடைய குரு தேவையில்லை என்று அறிவிப்பு செய்து இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் குரு இருப்பதாகவும் அப்படிப்பட்ட ஞானிகள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். மக்களிடம் பேசும்போது ஞானமடைய குரு தேவையில்லை என்றும் நமக்குள்ளேயே குரு இருக்கிறார் என்றும் பரப்புரை செய்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட பரப்புரையை செய்தார்கள் என்றால், ஒருவர் ஞானம் அடைவதை விட அவர் ஒரு போலியான குருவிடம் சென்று ஏமாந்து தனது மனைவி, மக்கள், குடும்பம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அழித்து தனது வாழ்க்கையையும் நாசம் செய்வதை விட அவர் ஞானம் அடையாமலேயே இருப்பது மேல் என்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை உண்மையான ஞானிகள் மக்களிடம் பரப்பினார்கள். போலி குருமார்கள் என்பவர்கள் இந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலகட்டங்களிலும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அப்படிப்பட்ட போலிகளை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்காமல் இருக்கவே உண்மையாக ஞானமடைந்த குருமார்களே மக்களை போலிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஞானமடைய குரு தேவையில்லை என்றும் உங்களுக்குள்ளேயே குரு இருக்கிறார் என்றும் பரப்பத் தொடங்கினார்கள். ஓகே, நான் சொன்ன இந்த ஞான கதையிலிருந்து நாம் ஞானமடைய மெய்யாக ஞானமடைந்த குருவின் வழிகாட்டுதல் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்கு அனுபவமுள்ள ஒரு வழிகாட்டியின் உதவி என்பது மிக மிக அவசியமான ஒன்றுதான் என்பதற்கு ஞானமடையும் விஷயத்தில் மட்டுமல்ல, உலக ரீதியிலான எந்த ஒரு விஷயத்திற்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை உதாரணம் சொல்லி நான் விளக்க நினைக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது பற்றி நன்கு கற்று அறிந்து அதிக அனுபவம் பெற்றவரின் உதவி இல்லாமல் நாம் எதனையும் கற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்படி சொல்வது உங்களால் புரிந்து கொள்ள முடியாத சிரமமான ஸ்டேட்மெண்ட் இல்லை என்று நான் நம்புகின்றேன். இந்த உண்மை சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். இதற்கு ஒரு எளிய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன். உலகில் ஆகச்சிறந்த அறிவாளி என்று அழைக்கப்படும் ஒருவரை நாம் அழைப்போம். அவருக்கு ஜப்பானிய மொழியில் ஒரே ஒரு எழுத்து கூட தெரியாது என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் ஜப்பானிய மொழியை எப்படி எளிதாக கற்றுக்கொள்வது என்று முழுக்க முழுக்க ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை அவருடைய கையில் கொடுத்து, இதை வைத்து நீங்கள் ஜப்பானிய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தால் அவரால் கற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக சாகும் வரை அவரால் அதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை கூட கற்றுக்கொள்ள முடியாது. கண்டிஷன் என்னவென்றால், அவர் ஜப்பானிய மொழியை கற்பதற்காக சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடாது. அந்த மொழி சம்பந்தமாக யாரிடமும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி அவர் தகவல் சேகரித்து மொழியை கற்றுக்கொள்வாரானால் அந்த தகவல் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தாலும் அந்த தகவலை கொடுத்தவர் அவருக்கு மறைமுகமாக குருவாகி விடுகின்றார். இந்த உண்மையும் நிச்சயம் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன்.
நாமே கூட இந்த உண்மையை பரிசோதித்து பார்க்கலாம். அதாவது நாம் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்வது எப்படி என்று முழுக்க முழுக்க ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி நம்மால் ஜப்பானிய மொழியை அது சம்பந்தமாக தெரிந்த யாருடைய உதவியும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது என்பதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாம் கற்றுக்கொள்ள நினைக்கும் எந்த விஷயத்திற்கும் அந்த துறையில் அனைத்தையும் முறையாக கற்று நிபுணத்துவம் பெற்று தற்போது அதில் தலைசிறந்த அனுபவத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபரின் உதவி இல்லாமல் நம்மால் எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நாம் கற்றுக்கொள்ள நினைக்கும் விஷயத்தில் மாஸ்டர் டிகிரியே பெற்று இருந்தாலும் அதனை நமக்கு புரியும் வகையில் கற்றுக் கொடுக்கும் திறனை அவர் பெற்றிருக்க வேண்டும். அவர்தான் சரியான மாஸ்டர் ஆவார். நிறைய பேர்களுக்கு பிரமாதமாக சில வேலைகளை செய்ய தெரியும். ஆனால் அதை அடுத்தவர் எளிதாக புரியும்படி கற்றுக் கொடுக்க தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் வழிகாட்டியாக ஆக முடியாது. அதாவது மாஸ்டர் ஆக முடியாது. நாமே கம்ப்யூட்டரை அசெம்பிள் செய்வது எப்படி, ஃபோன் அசெம்பிள் செய்வது எப்படி என்று நாம் அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனங்களை பழுது பார்ப்பது எப்படி என்றும் அதனை தனித்தனி ஸ்பேர் பார்ட்ஸ்களாக வாங்கி வந்து ஒன்றாக்கி உருவாக்குவது எப்படி என்றும் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கின்றன. யூடியூப் போன்ற தகவல் தளங்களில் ஏராளமான வீடியோக்கள் இருக்கின்றன. அதை பார்த்து எத்தனை பேர்கள் நமது கம்ப்யூட்டரை நாமே தயாரிக்கின்றோம், நமது போனை நாமே பழுது பார்க்கின்றோம். வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு என்று ஒதுங்கி விடுவோம். அல்லது அப்படி எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்து புத்தகம் வெளியிட்டு இருந்தாலும் அதனை செய்து அனுபவப்பட்டு பழக்கப்பட்டவர் போல நம்மால் நிச்சயம் அதனை செய்ய முடியாது என்று அது பற்றி அனுபவம் உள்ளவரின் உதவியைத்தானே நாடுகின்றோம். இப்படி சாதாரண விஷயங்களில் கூட அதனை பற்றி நன்றாக தெரிந்து அனுபவம் உள்ளவர் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த மகா பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் அது சம்பந்தமாக அனுபவம் உள்ள ஒருவரின் உதவி இல்லாமல் எப்படி நாம் அதனை அடைய முடியும் என்று நம்புகின்றோம். இப்படி நான் சொல்லும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் நமக்குள்ளேயே இருக்கின்றதே, அதனால்தான் யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் அதனை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வதாக சிலர் வாதிடலாம். ஓகே, இப்படி சொல்பவர்களுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கின்றேன். நமது உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் காரணமாக நோயுற்று அது இயங்காமல் போய்விட்டால் நமக்குள்ளே தானே அந்த உறுப்பு இருக்கின்றது. அதனால் அதில் ஏற்பட்ட நோயை நாமே சரி செய்து விடலாம் என்று நினைக்கின்றோமா? அல்லது அது சம்பந்தமான அனுபவம் உள்ள டாக்டர்களிடம் செல்கின்றோமா? இப்படிப்பட்ட ஏராளமான எளிய கேள்விகளின் வழியாக நமக்குள்ளே குரு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையும், ஞானமடைய மெய்யாக ஞானமடைந்த குருவின் வழிகாட்டுதல் தேவையில்லை என்ற நம்பிக்கையும் சரியானதல்ல என்பதை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். நேரம் கருதி ஒரு சில உதாரணங்களோடு நிறுத்தியிருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு எந்த குருவின் மீதும் நம்பிக்கை இல்லை, எல்லோரும் போலி குருமார்களாக தெரிகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அல்லது அந்த குருமார்கள் சொல்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அல்லது புரியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் குரு இல்லாமல் ஞானமடைய விரும்புகின்றீர்களா? அதற்கான ஒரு வழி இருக்கின்றது. இது சம்பந்தமாக அடுத்த ஆடியோவில் நான் விளக்குகின்றேன். இந்த ஆடியோ தொடரை கேட்க விரும்புபவர்கள் ஞானமுடைய குரு தேவையா என்ற தலைப்பில் உள்ள ஆடியோவின் 2வது பாகத்தில் கேட்கலாம்.